ஹாய் வியர்ஸ் வெல்கம் டு நோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ட்ரான்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம டூ கேட்டகரி ஆஃப் டூல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் நீங்க எல்லா டைமுமே ரெண்டு கேட்டகரி ஆஃப் டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்றீங்க, அதுக்கு மேல வந்து யூஸ் பண்ண மாட்டேறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் புரியுதுங்க, ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும், ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க சிம்பிளா எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மார்க்கெட்ல சக்சஸ் ஆக முடியும். டிஃபிகல்ட்டா கொண்டு போகாதீங்க. ஸோ அதனாலதான் நாங்க மேக்ஸிமம் 2 or 3 டூல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம், அதுக்கு மேல யூஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா? இந்த ஃபிஷர்மேன் ஸ்னாப் ஸ்ட்ராட்டஜியில நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம் இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் ஆஸ் யூசுவல் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச RSI 14 தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி ட்ரேடிங் வியூல இன்பில்ட் பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நம்முடைய கம்யூனிட்டி பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தால் இந்த வீடியோடைய கூகுள் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நாங்க நோவோடைய கம்யூனிட்டியில உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஸோ சோஷியல் மீடியால டிஸ்கஸ் பண்ண முடியாத ஒரு சில தகவல்களை நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ட்ரேடிங் வியூல இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுவோம். சர்ச்ல போயிட்டு இண்டிகேட்டர்ல சர்ச்ல போயிட்டு ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர் நேம் சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் சாரி ஒரே நிமிஷங்க, ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் வந்து விசிபிலிட்டி வந்துடும். ஓகேங்களா? இதுல செட்டிங்ஸ் போயிட்டு ஃபிஷர் ட்ரிகர் ரெண்டை மட்டும் வச்சுக்கோங்க, ரிமைனிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஜீரோ லைன் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், ஜீரோ லைன் இருக்கணும், ஃபிஷர் அண்ட் ட்ரிகர் லைன் மட்டும் இருக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்முடைய செட்டிங். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் நம்ம என்ன சொன்னோம், RSI 14 தான் சொன்னோம். நம்ம அதையும் உள்ள கொண்டுட்டு வர போறோம். இண்டிகேட்டர்ல போயிட்டு RSI உங்களுக்கு தெரியும், கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க. RSI இண்டிகேட்டர் உங்களுக்கு விசிபிள் வந்துடும். சரிங்களா? RSI இண்டிகேட்டர்ல வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு 60-40 எதுனாலும் வச்சுக்கோங்க. இல்ல தேவையில்லைன்னா ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆயிரும். லைன்ஸ் வந்துட்டு டார்க்கன் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சு கன்வீனியன்ட்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம மார்க்கெட்டை பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் நம்ம பார்க்க தேவையில்லை, சிம்பிளா முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் பாருங்க. இந்த ஃபிஷர் இதுல மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னா இந்த லைன்ஸ் எல்லோ அண்ட் ப்ளூ லைன் இருக்குல்ல, இதுல வந்து ப்ளூ லைன் கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? எல்லோ லைனுக்கு கீழே ப்ளூ லைன் இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் எல்லோ லைனுக்கு மேல ப்ளூ லைன் இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம் உடைய இந்த லைன்ஸ் உடைய கான்செப்ட். ஓகேங்களா? சோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறதுக்காக என்ன சொல்றோம் அப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லயும் இருக்கணும், அட் த சேம் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த ப்ளூ லைனுக்கு மேல இந்த இடத்துல நோட் பண்ணுங்களேன், எல்லோ லைனுக்கு மேல ப்ளூ லைன் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த ஃபிஷருடைய ஜீரோத் லைனுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகுது. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி ஜீரோக்கு மேல இருக்கு அப்படின்னா பையர்ஸ் வந்து அதிகமா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதே வந்து அந்த ஜீரோ லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா செல்லர்ஸ் வந்து அதிகமா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ அதனால வந்து இந்த அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம அந்த ஜீரோ லைனுக்கு மேல போற வரைக்குமே வந்து நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட்டுக்காக நம்ம வெயிட் பண்றோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து ஒரு ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம் இண்டிகேட்டர் மட்டும் நீங்க யூஸ் பண்ணா ஓகே. பட் நம்ம இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஒரு இண்டிகேட்டரா யூஸ் பண்ணாம இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நம்ம யூஸ் பண்றப்ப அடுத்து ஃபர்தரா அனதர் ஒரு டூல் எடுத்துக்கிறோம், RSI 14. இந்த டூல்லயும் ஒரு கண்டிஷன் பார்க்குறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, RSI 14ல இந்த RSI லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் லைன், இந்த எல்லோ கலர் லைனுக்கு மேல இருக்கணும். அட் த சேம் டைம் என்னன்னா மேல போன இண்டிகேட்டர் என்ன பண்ணணும், RSI மூவிங் லைனுக்கு கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு ரிவர்ஸ் அடிக்கணும். அந்த மாதிரி ட்ரேடு மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் நான் சொன்னேன். ஓகேங்களா? இதே பாயிண்ட்லயே வச்சுக்குவோம். இந்த ஜீரோ லைனுக்கு மேல ப்ளூ லைன் வந்துருச்சு, எல்லோ லைனும் வந்துருச்சு. ஸோ அப் ட்ரெண்ட்ல ஃபிஷர்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அட் த சேம் டைம் RSIயும் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேல வந்துருச்சு, அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் நம்ம ரீடெஸ்ட் எடுக்கிறப்ப தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு சொன்னோம். அப்படி ரீடெஸ்ட் எடுக்கிறப்ப நம்ம ட்ரேட் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்குதுங்களா? இங்க பாருங்க,
இந்த இடத்துல நம்மளுக்கு ரீடெஸ்ட் எடுக்கிற ஆப்ஷன் கிடைக்குது. பட் என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க ஃபிஷர்ல மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது பாருங்க. அதாவது இந்த ஆரஞ்சு லைன்ல இருந்து ப்ளூ லைன் கீழ வந்துருச்சு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. ஸோ அப்ப இது ஒரு ஃபேக்கான என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க கூடாது. ஓகேங்களா? சரி ஓகே. அப்ப எங்க எடுக்கலாம்? என்னன்னா, இந்த RSI லைனும் மேல இருக்கணும். ஓகேங்களா? இது RSI லைன்ல மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேல RSI லைன் இருக்கணும். ஓகேங்களா? புரியுதா நான் சொல்றது? ஸோ அட் த சேம் டைம் இந்த ஃபிஷர்லயும் 0க்கு மேல வந்து 2 லைன் இருக்கணும். அதுலயும் அந்த ஆரஞ்சு லைனுக்கு மேல தான் ப்ளூ லைன் இருக்கணும். அந்த டைம்ல மார்க்கெட்ட ரீடெஸ்ட் எடுத்தா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப 0க்கு மேல லைன் வந்துருச்சு. கிரீன் கலர் லைன் வந்திருக்கு. மார்க்கெட் லைட்டா ரீடெஸ்ட் எடுக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா RSIல இந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு பக்கத்துல மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி காமிக்குது. சரிங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்?